முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, அதனை தற்போது பார்க்கலாம். முக்கிய செய்தி: நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட மே 17 இயக்கம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லக்ஷ்மணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். லக்ஷ்மணன், நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி அங்கு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, எவ்வளவு மணி நேரம் இந்த போராட்டத்தை தொடரப்போவதா தெரிவிச்சிருக்காங்க, விவரங்களை சொல்லுங்க. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியில் பார்த்தோம் என்றால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து நீட் தேர்வினால் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டு வருவதாகவும் இளைஞர்கள் ஒவ்வொரு வருடமும் தற்கொலை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வருடம் நடைபெற்ற இந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொண்டுள்ளார்கள். அந்த நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என டெல்லியில் போராட்டங்களை மேற்கொண்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை டெல்லி காவல் தாக்கியதிலிருந்து பல்வேறு மாநிலங்களில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வேண்டும், உடனடியாக மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களும் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் பார்த்தோம் என்றால் மாணவர் அமைப்பினர் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு ரீதியாகவும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் தான் தற்பொழுது மே 17 இயக்கம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும், பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளை பார்த்தோம் என்றால் முற்றுகையிடும் போராட்டத்தில் தான் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். முற்றுகையிடும் போராட்டத்திற்கு முன்பாக காவல்துறையினர் அவர்கள் அலுவலகத்திற்கு செல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் இருக்காத வகையில் பேரிகார்டுகள் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சரை எதிர்த்து இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கல்வி பட்டியலை மாநில பட்டியலுக்காக மாற்றி வர வேண்டும், தமிழகத்திற்கு நீட் தேவையா என்பது குறித்து தமிழ்நாடு மாநிலம் முடிவு செய்ய வேண்டும், அதுபோன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து மத்திய அரசை நியமிக்க கூடாது, அந்தந்த மாநில அரசு தான் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இதுவரைக்கும் தமிழகத்தில் அனிதா உள்ளிட்ட பல்வேறு மாணவிகள் பார்த்தோம் என்றால் தன்னுடைய உயிர்களை மாய்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நீட் தேர்வால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலுமே இந்த மாணவர்களின் இழப்பீடு என்பது தினந்தோறுமே அதிகரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த இழப்பீடை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்பொழுது மே 17 இயக்கம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள் மே 17 இயக்கம். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன். கொஞ்சம்